விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுகவை தலைவராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து தற்போது கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட திமுக அவை தலைவராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கடந்த வாரம் திமுகவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த செஞ்சி மஸ்தான் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிதாக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த சேகர் அவர்களை நியமிச்சிருந்தாங்க. இது கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு செய்தி. இந்த நிலையில மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு திமுக அவைத் தலைவராக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பானது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது திமுக வட்டாரங்கள்ல மிகவும் பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. திமுக வட்டாரங்கள் மட்டுமல்லாது அரசியல் வட்டாரங்களும் விவாதம் ஏற்படுத்திய நிலையில அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு திமுகவின் மாவட்ட அவைத் தலைவர் பதவி தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது திமுக வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் பொறுப்புல ஏற்கனவே தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேவர் அவர்கள் தான் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அவருக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதன் காரணமா ஏற்கனவே பணியாற்றி வந்த சேகர் அவர்கள் மாவட்ட அவைத் தலைவரிலிருந்து விலகியதாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் பொறுப்புக்கு தேர்தலானது அறிவிக்கப்பட்டு அதற்கான வேட்புமனுவானது நேற்றைய தினம் வழங்குவதற்கான அறிவிப்பானது திமுக தலைமை அலுவலகத்துல வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் பொறுப்புக்கான வேட்புமனு தாக்கல் பணியானது நேற்று திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆனா இதுல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில அவர் போட்டியின்றி தேர்வுபட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில தற்பொழுது விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் பொறுப்புக்கு செஞ்சி மஸ்தான் அவர்கள் போட்டியில்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில திமுக மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றி வந்த செஞ்சி மஸ்தான் அப்பதவியில் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டு தற்பொழுது திமுக விழுப்புரம் மாவட்ட அவைத் தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.